ஹாய், நான் உங்கள் சுதா சந்தோஷ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நான் குலதெய்வ வழிபாடையும் அதுக்கப்புறமா என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான அப்பன் முருகருடைய வழிபாடையுமே நான் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிரச்சனைகள்லாம் வரும்போது நான் எப்படி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், அதுலேருந்து எப்படி நான் வெளியே வரேன் அப்படின்றத பல தகவல்களை நான் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் இப்படி தான் யோசிப்பீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு இப்படி தான் தோணும், நான் இந்த விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணுவேன், இந்த மாதிரி மிஸ்டேக்ஸையுமே நான் பண்ணுவேன். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்ட பிறகு உங்களுடைய மனசில் என்ன ஒப்பீனியன் இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னாக்க, இப்போ நான் எதுக்கு திடீர்னு சாமிக்கிட்ட போயிருக்கேன் அப்படின்னாக்க, நான் கொஞ்சம் காலமாகவே குழந்தைங்க 2 பேர் இருக்கிறதுனால மேனேஜ் பண்ண முடியாமல் நம்மளும் கொஞ்சம் சோம்பேத்தனமாகவே என்னென்னா பெரிய பூஜைகள்லாம் பண்ண மாட்டேன். ஏதாவது பெரிய விசேஷம் வந்தால் தான் பூஜை பண்ணுவேன். மீதி டைம்லாம் ரெகுலராக இவர் சாமி கும்பிடுவார், நான் அப்பப்போ சாமி கும்பிட்டு போகுவேன். சம்டைம்ஸ் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம கடவுள்கிட்ட போகவே மாட்டோம். இது நீங்கள் எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரியல. என்னென்னா, நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, ஏன் கடவுளை எப்படி பண்ணிட்டேன், நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி உரிமையாக நம்ம சண்டை போடுவோம். ஆனால் அந்த பிரச்சனை போயிட்டு அதை விட பெரிய பிரச்சனைன்னு போட்டு தலைமையில டக்கு டக்கு டக்குன்னு அடிக்கும் போது, அப்பா என்னால் முடியாது அப்படின்ட்டு நம்ம கடவுளை பார்த்து சரண்டர் ஆகிடுவோம். அப்படி தான் என்னன்னாக்க, எனக்கு என் குழந்தைக்கு ஒரு 2 வாரம் முன்னாடி திரும்ப ஃபிக்ஸ் வந்துச்சு செகண்ட் டைமு. அதனால நான் ரொம்பவே கடவுள் மேலே ரொம்ப கோபமாக இருந்தேன். நான் ஃபஸ்ட் டைம் ஃபிக்ஸ் வரும்போதே நான் ரொம்ப நாள் விரதம்லாம் இருந்தேன், இனிமேல் நம்ம குழந்தைக்கு இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு இருந்தேன். செகண்ட் டைமும் வந்த உடனே என்னால் தாங்கிக்கவே முடியல. ஸோ அந்த கோபத்துலேயே இருந்தேன். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு 1.5 வயசு குழந்தைய, என்னுடைய 2வது குழந்தைய நாய் கடிச்சிச்சு, தெரு நாய். அதில் நாங்கள் ரொம்பவே அஃபெக்ட் ஆகிட்டோம். அதெல்லாம் லைட்டான கீரலாக இருந்தாலும் நம்ம மனசு ஓகே அப்படின்னு ஏற்றுக்கும். அப்படிலாம் கிடையாதுங்க, ஒரு டீப் இன்ஜரி. அதை நம்மளால் தாங்கிக்கவே முடியல. அதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வருவோம்னு தெரியாது, குழந்தை எப்போ ரெக்டிஃபை ஆகும்னே தெரியாது. அந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டுட்டோம். இன்னுமே ரெக்டிஃபை ஆகலை. அதுக்கு ஒரு 2-3 மாதமாவது ஆகும். அதை போராடி நாங்கள் அந்த காயத்தை எல்லாத்தையுமே ஆற்றணும். ஸோ அது வந்த உடனே எனக்கு என்னென்னாக்க, ஹாஸ்பிட்டலாம் போயிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா இல்லை, நம்ம உட்காந்து சாமிக்கிட்ட நம்ம என்னென்ன மனசில் நினைக்கிறோமோ அதெல்லாம் சொல்லி ஆகணும்ட்டு. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, சொந்தக்காரங்க கிட்டன்னு யார்கிட்ட வேணும்னாலும் சொல்லலாம். எல்லாருமே முழுசாக செவி கொடுத்து கேட்பாங்களா அப்படின்னு சொன்னோம்னா அப்படிலாம் கிடையாது. அவங்க மனசில் ஏதாவது ஒரு விஷயம் ஓடிட்டுக்கும், நம்ம சொல்கிறத பாதியாக கேட்பாங்க. அதுக்கான ரிப்ளை என்னவா வரும்ன்றதுமே, அவங்க சொல்கிற ஆறுதல் நமக்கு முழுசாக நம்பிக்கையே கொடுக்கவே கொடுக்காது. ஆனால் கொஞ்சம் அந்த டைம் ஓகே அப்படின்னு தோணும். அது நம்ம கொடுக்குற பார்ட்னராக இருந்தாலுமே சரி, அதுதான் உண்மை. ஆனால் எனக்கு கடவுள்கிட்ட உட்காந்து யாருமே இல்லாமல் உட்காந்து வேண்டுறேன் அப்படின்னா, அது ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன். என்னென்னா, அவருமே வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா குழந்தைகளுமே தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அப்போ எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் நான் உட்காந்து என் மனசில் என்னென்ன தோணுதோ அது எல்லாத்தையுமே முருகர்கிட்ட வெளிப்படையாக நான் சொல்லுவேன். முருகா, ஏன் இப்படி நடந்துச்சு, நான் இப்படி தானே நடக்கும்னு யோசித்தேன், என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நான் பொறுமையாக உட்காந்து வேண்டுவேன். அது சம்டைம்ஸ் அழுதும் வேண்டுவேன், ஒரு சில டைம் கோபமாகவும் வேண்டுவேன். அது இயல்பாக நான்லாம் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் செய்வீங்க அப்படின்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி என்ன ஆயிடுச்சுனாக்கா, இந்த நாய் கடிச்சது எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. சரி, சித்ரா பௌர்ணமி வந்துருச்சு, நம்ம ரொம்ப நாள் ஆயிடுச்சு குலதெய்வ கோயிலுக்குமே போயிட்டு அப்படின்ட்டு. அதனால இப்போ எங்களுக்கெல்லாம் குலதெய்வ கோயில் ரொம்ப லாங். அதுக்காக என்னால் ட்ராவல் பண்ணிட்டுலாம் ஓடவும் முடியாது. ஸோ பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு குலதெய்வம், அதாவது நமக்கு இப்போ நம்ம என்ன குலதெய்வமோ அது நம்ம பக்கத்தில் நம்மளை சுற்றி எங்கேயாவது இருக்கும். ஸோ அந்த மாதிரி கோயிலை நாங்கள் எப்போவுமே செலக்ட் பண்ணி அங்கே நாங்கள் நிறைய வாட்டி பொங்கல் வச்சுருக்கோம். ஸோ அதனால் அந்த கோயிலுக்கு நம்ம பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு, அதுக்கு சக்கரை பொங்கலுமே சித்ரா பௌர்ணமி காலையில் ப்ரிப்பேர் பண்ணேன். அது கூடவே முக்கியமான விஷயம் என்னென்னா, யாருக்கெல்லாமே நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு எப்பயாவது தாங்கிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை வருதா, அப்போ ஒரு 5 பேருக்கு மனசை கொஞ்சம் அமைதியாக்கிட்டு தானம் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் உங்கள் கையால் சமைச்சு அன்னதானம் பண்ணி பாருங்கள், வாழ்க்கை கண்டிப்பாக மாறுங்க. அதுலேருந்து பெருசாக விடுதலை ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். பிரச்சனை கொஞ்சம் சால்வ் ஆன மாதிரி மனசில் தோணும். ஓகேங்களா, நம்ம மனசு தைரியமாகவும் ஸ்டிப்பாகவும் இது பிரச்சனையே கிடையாது அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தா எந்த ஒரு பிரச்சனையுமே பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, ஸோ அதனால் நான் அந்த ஒரு விஷயத்தையுமே ஃபாலோ பண்ணேன். அது விடிய காலையிலேயே, அதாவது நம்ம காலைல ஒரு 7-8 மணிக்குள்ளவே நம்ம போகிறோம் அப்படின்னாக்கா, அந்த டைம் நம்ம தயிர் சாதம்லாம் பண்ணி கொடுத்து யாரையுமே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறத விட,
வேறு ஏதாவது டிஃபன் ஐட்டம் பண்ணலான்னா இட்லி தோசையெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது அப்படின்ட்டு சிம்பிளாக என்ன பண்ணலான்னா பொங்கல் ஓகே அப்படின்ட்டு யோசித்து நான் பொங்கல் பண்ண ஆரம்பித்தேன். பொங்கல் பண்ணிவிட்டு அது ஒரு 5 பேருக்கு பார்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கும் போயிட்டு நாங்கள் குலதெய்வ கோயில் அங்கே போன டைமுக்கு அமையல, கொஞ்சம் லேட் ஆச்சு. ஆனால் நான் எப்போவுமே எங்கே போனாலுமே குலந்தைக்கு என்னென்ன தேவையோ ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன். ஏன்னா மேபி நம்ம போகிற இடம் லேட் ஆகலாம், இல்லை சீக்கிரமும் வந்துடலாம். ஆனால் குழந்தை வந்து எதனாலையுமே அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு அவனுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ அப்படி நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்து சாமியும் பார்த்துட்டு வந்துட்டோம். காலையில் வந்து விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டு போனதுனால நான் பெருசாக வந்து முருகர்கிட்ட எதுவும் பெருசாக வேண்டிக்கல. எனக்கு தெரியும் வந்த பிறகு குழந்தையெல்லாம் தூங்க வச்சுட்ட பிறகு நம்ம போயிட்டு அப்போ முருகர்கிட்ட நம்ம நிறைய பேசி ஆகணும். நமக்கு மனசில் சில கடவுள்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தா அவங்கள நம்ம ஃப்ரெண்டு மாதிரியே டீல் பண்ணுவோம். ஓகேவா, ஏன்பா இப்படி நடந்துச்சு, எதுக்காக இப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்கணும் இல்லையா, நம்மளுடைய நியாயத்தையும் கேட்கணும் இல்லையா அப்படின்ட்டு உட்காந்து பொறுமையாக வந்து முதல்ல வெற்றிலை தீபம் போடலாம் தான் யோசித்தேன். அதுக்கப்புறம் மனசு வந்து பெருசாக ஈடு கொடுக்கல. ஏன்னா நம்ம உடம்புலையுமே டயர்டாக இருந்தோம், குழந்தைகளையுமே வச்சுட்டு உடம்பு சரியில்லை, குழந்தைய அதை ஹேண்டில் பண்ணிகிட்டும் இருக்கோம். அப்படின்றதுனால சிம்பிளாக சரி வெத்தலை சுற்றி நம்ம ஒரு வேலை வச்சு பூவெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு, அதாவது அர்ச்சனை பண்ணுவோம் அப்படின்ட்டு பொறுமையாக ஒவ்வொரு பூவாக வச்சு சாமியை கும்பிட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னாக்க என்கிட்ட ஒரு புக் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அது வந்து என்னென்னா 60ஆம் ஆண்டு திருத்தணியில் படி பூஜை நடக்கும், அந்த பூஜையில் கொடுத்தது. ஓகேவா, வைர விழா மலர் அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து முருகருடைய எல்லா முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருப்புகழ், ஒரு சில விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அதை நான் ரேண்டமாக திருப்புவேன். ஓகேங்களா, குறிப்பிட்டு இந்த பாட்டு அந்த பாட்டு அப்படிலாம் கிடையாது. ஒரு ரேண்டமாக வந்து எடுப்பேன். அதில் என்ன பாட்டு வருதோ அதை நான் முழு மனசோடு ஏற்றுக்கிட்டு படிப்பேன். நான் இதுவரையும் வந்து சண்முக கவசம் முழுசாக படித்ததே கிடையாது. சரி ஓகே இது வந்திருக்கு நம்ம முழுசாக படிப்போம் அப்படின்ட்டு நான் பொறுமையாக உட்காந்து அதை முழுசாக படித்து பொறுமையாக நான் உட்காந்து முருகர்கிட்ட அழுத என்னுடைய பாரம் எல்லாமே குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்வேன். என்னென்னா ஒரு பிரச்சனை வந்தா கடவுளை நான் அடி பாருங்க, யாரை நம்புறீங்களோ இல்லையா கடவுள் கண்டிப்பாக கை கொடுப்பார், நம்மளை அதுலேருந்து வெளியே எடுத்துகிட்டு வருவார் அப்படின்றது என்னுடைய முழு நம்பிக்கை. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். சஷ்டி கிருத்திகை எதையுமே விடாதீங்க, எல்லாத்துலேயுமே ஒரு வேண்டுதல் வைங்க. உங்களுடைய வேண்டுதல் ரொம்ப முக்கியமாக குழந்தை வேணும் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த ஒரு பிரச்சனையை மட்டுமே சொல்லி கேட்டுகிட்டே இருங்களேன், கண்டிப்பாக அது சரியாயிடுங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக ரெக்டிஃபை ஆகிடும். இன்றைக்கி நடந்துடும் நாளைக்கு நடந்துடும் இல்லை, கண்டிப்பாக, ஆனால் அது சரியாயிடும். அதுதான் உண்மை. ஓகேவா, அதுதான் ரியாலிட்டி. நீங்கள் கடவுளை நம்புங்க, அதுலேயும் அப்பன் முருகனை நம்புங்க, அவர் ஒரு கணமும் கைவிட மாட்டார். நான் எப்பவுமே சொல்வேன். ஏன்னா இப்போ என் குழந்தைக்கு கையில் அடிபட்டிருக்கு, என்னக்கா உங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து நீங்கள் ஏன் நம்புங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா, நான் எப்பவுமே சொல்லுவேன் அந்த ஒரு பிரச்சனை தலைக்கு வந்ததாக இருக்கலாம், அது தலைப்பாடோடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை அது பெருசாக வந்துடாமல் ஓகே ரெக்டிஃபை ஆகிற நிலைமைக்காவது வந்திருக்கே அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஸோ இது வந்து ஏதோ ஒன்று கடவுள் காப்பாற்றினார் அப்படின்னு தான் நினைப்பேன். ஓகேங்களா, ஸோ அதனால் நீங்களுமே சரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்தால் முருகரை முழுசாக நம்பி கேளுங்க, கண்டிப்பாக நடக்கும். அது அழுதோ இல்லை கோவப்பட்டோ எப்படி வேணாலும் கேளுங்க, உரிமையோடு கேளுங்க, முழு நம்பிக்கையோடு கேளுங்க, கண்டிப்பாக அது சரியாயிடுங்க. ஓகேவா, சஷ்டி வரப்போகுது, கிருத்திகை வரப்போகுது அப்படின்னா அதை விடவே விடாதீங்க. அன்னைக்கு நீங்கள் சாமி கும்பிடுங்க, வாழ்க்கை மாறுங்க, முருகரை நம்புங்க, கண்டிப்பாக அவர் வந்து மாற்றத்தை எடுத்துகிட்டு வருவார். என்ன கஷ்டம் வந்தாலும் சரி அவர் நம்ம கூட இருப்பார் அப்படின்ற நம்பிக்கையை மட்டும் விடவே விடாதீங்க. நான் எப்போவுமே அதை நம்புவேன். ஓகேங்களா, இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ. நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது ரிலேட்டட் திருப்புகழ் பற்றி தேவை, எனக்கு இந்த பிரச்சனை இதுக்கு ஏதாவது திருப்புகழ் இருக்கா அப்படின்னு கேளுங்க, எனக்கு தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக அது வீடியோவோ இல்லைன்னா கமெண்ட் செக்ஷன்லையும் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, நம்பிக்கையோடு இருங்க, அப்போ முருகன் நமக்கு துணையாக இருப்பார். ஓகே, பாய்.